செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பாக வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு செல்லமகள் திட்டத்தில் 300 பெண் குழந்தைகளுக்கு பாஜகவினர் அஞ்சல் அலுவலகத்தில் 1000 ரூபாய் செலுத்தி புதிய கணக்கை துவக்கி கொடுத்துள்ளனர். மேலும் செல்லமகள் திட்டத்தில் 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்க உள்ளதாக பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாலாஜா தமிழ் சங்கத்தின் சார்பில் 9ஆம் ஆண்டு தொடக்க விழா, தமிழ் அறிஞர்கள் மற்றும் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்ற வேலூர் VIT வேந்தர் விஸ்வநாதனுக்கு பாராட்டு உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து இவ்விழாவில் மேடையில் பேசிய VIT வேந்தர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக உயர்கல்வியை VIT பல்கலைக்கழகம் இலவசமாக வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது ஆந்திர பதிவெண் கொண்ட பேருந்தை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அந்த பேருந்து ஆந்திர மாநிலத்தில் உள்ள இருசக்கர வாகனத்தின் பதிவு எண் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பேருந்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். திடீரென பேருந்து காணாமல் போன நிலையில் காவல்துறையினர் CCTV காட்சிகள் ஆய்வு செய்தபோது மர்ம நபர் பேருந்தை எடுத்து செல்வது தெரிய வந்தது. இதுகுறித்து குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே உள்ள முடிச்சூர் ஊராட்சி பகுதியில் தெருநாய்க்கள் தொல்லை அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் தெருநாய்க்களை பிடிக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த குருப்பட்டி பகுதியில் உள்ள லே அவுட்டுகளை குறிவைத்து தொடர் திருட்டில் மங்கிகுல்லா கொள்ளையர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஓசூர் பகுதியில் தொடர்ந்து கொள்ளையர்களின் திருட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர். இதனால் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கொள்ளை கும்பலை கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமியால் பெரும் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது. சுனாமி தாக்கிய 20வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு 20ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்த அஞ்சலியில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி கடல் அன்னைக்கு பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செங்கல்பட்டில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கருப்பு தினமாக அனுசரித்து முன்னாள் MLA V தமிழ்மணி, திருக்கழுக்குன்றம் ஒன்றிய சேர்மன், அரசு உள்ளிட்டோர் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சுனாமியால் உயிரிழந்தவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உபகரண பொருட்களை வழங்கினர். மேலும் கடலூர் தேவானம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூணில் மாநகர திமுக சார்பில் மேயர் சுந்தரி ராஜா மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து VCK கட்சியினர், நாதக கட்சியினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் காசிமேடு கடற்கரையில் 20ஆம் ஆண்டு சுனாமி ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக சார்பில் மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணிக்கு வந்த பெண் காவலர் ஒருவர் மயக்கமடைந்து விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தர்மபுரம் ஊராட்சி மன்ற தலைவி ரங்கநாயகியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியின் சார்பில் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கடந்த சில ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவி ரங்கநாயகி 4 கோடிக்கு மேல் ஊழல் புரிந்ததாகவும் அவரை பதவி நீக்கம் செய்து அவரது சொத்துக்களை ஜப்தி செய்ய வலியுறுத்துவதாக காங்கிரஸ் கட்சி கிழக்கு மாவட்ட தலைவர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். ஊழலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணத்தை மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் கட்ட சொல்லியும் இதுவரை கட்டவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாவட்ட நிர்வாகம் ஏன் இந்த மெத்தனை போக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றது? அதனை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து கட்சி சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிர்வாகம் உடனடியாக அந்த பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்து அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். சென்னையில் இருந்து 107 பயணிகள் உட்பட
113 பேருடன் பெங்களூர் புறப்பட்டுச் சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் பறந்தபோது விமானத்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தகுந்த நேரத்தில் இயந்திர கோளாறை விமானி கண்டுபிடித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் இதனால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இதமான காலநிலை நிலவுவதாலும் கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாகவும் முக்கிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் உதகை தாவரவியல் பூங்காவை 12,477 பேரும், ரோஜா பூங்காவை 3,000 பேரும், குன்னூர் சிம்ஸ் பூங்காவை 2,202 பேரும், தேயிலை பூங்காவை 499 பேரும், காட்டேரி பூங்காவை 412 பேரும் என மொத்தம் 18,590 பேரும் கண்டுகளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி அடுத்துள்ள மலவாஞ்சாரப்பாடி அரசு தேயிலை தோட்ட குடியிருப்பில் 3 வீடுகளை நேற்று இரவு புல்லட் ராஜா என்ற காட்டு யானை சேதப்படுத்தியுள்ளது. இதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் விரைந்து கேரளா வனப்பகுதிக்குள் புல்லட் ராஜா யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.